சக்ஸஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், இதுதான் நம்மளோட தலைப்பு. சக்ஸஸ் ஆஃப் ஸ்டோரினா என்ன அப்படின்னு சில பேர் பார்க்கலாம். அதாவது நானுமே இப்போ எடுத்துக்கங்க, அதாவது நிறைய சேனலில் போய் பார்த்தேன். அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு எந்த மாதிரியான கேட்டகரியில் போய் பார்க்கணுன்னு பார்த்தாக்கா நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது காமெடி, இந்த மாதிரி நிறைய வீலாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். எஜுகேஷனுங்கிற ஒரு கேட்டகரியை நான் எடுத்ததே ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச் கொடுக்கணும், அதாவது என்னால் ஒரு 10 பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கான்செப்ட். அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ நான் முடிவு பண்ணி இந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறதே கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவாங்க. இந்த வீடியோவே ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணது. இது வரைக்கும் நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். அது எதுக்கு போட்டேன், என்ன மாதிரி கேட்டகரிக்கு போட்டேன்னு எனக்கு தெரியல. அதுதான் உண்மையும் கூட. அது மோட்டிவேஷனாக இருக்கவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் மோட்டிவேஷனாக இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பற்றி பேசணும். இதுதான் என்னோட இந்த சேனலோட ஒரு பெரிய டார்கெட்டு. அதுதான் எனக்கும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம எடுத்த தலைப்பு என்னன்னாக்கா சக்ஸஸ் ஆஃப் ஸ்டோரி. சக்ஸஸ் ஆஃப் ஸ்டோரியில் யாரை பற்றிங்க பேச போகிறீங்க அப்படின்னாக்கா, ஃபாதர் ஆஃப் துபாய், ஹீரோங்க. அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. துபாயில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே இப்பெல்லாம் பார்க்குறீங்களே, ஒரு கட்டடம், எவ்வளோ பெரிய கட்டடங்கள், எவ்வளோ பெரிய கலைக்கூடங்கள், எவ்வளோ பெரிய, அதாவது ஆடம்பர கட்டிடங்கள், எவ்வளோ பெரிய கேளிக்கை கூடங்கள் நிறைய இருக்குது, நிறைய கட்டடங்கள் இருக்குது, நிறைய நம்பர் 1 பெரிய கட்டடமே இங்கே தான் இருக்குது, நம்பர் 1 பெரிய விமான நிலையம் இங்கே இருக்குது. இதெல்லாம் அஸ்திவாரம் போட்டு இப்போ வேணா அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனால் விதை போட்டது நம்ம ஃபாதர் ஆஃப் துபாய். இதுனா ஃபாதர் ஆஃப் துபாய், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷேக் ரஷீத். மன்னர் தான் அவர், ஒரு மன்னர் பரம்பரையில் இருந்தவர் ஷேக் ரஷீத் தான் அவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு துபாயில் அவங்க என்ன இருக்குது அப்படின்றத அவங்க துபாயில் ஒரு எண்ணெய் கனிமூலங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமே அந்த எண்ணெய் மட்டுமே ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பத்தாது, நம்மளோட இன்னும் இந்த நாட்டை வேற மாதிரி கொண்டு வரணும்னாக்கா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும். அடுத்தடுத்து எல்லாரும் நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையை பார்த்தாரு. அதாவது நம்ம நாட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையில் பார்த்தாரு. வரும் காலகட்டங்களில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் அழகா தெரிஞ்சு வச்சிருக்காருங்க. அப்போ சூப்பரான ஒரு ஹீரோன்னு தான் சொல்லலாம் அந்த டைமில். அப்போ அவர் பண்ணது என்னன்னாக்கா, நிறைய கட்டிடங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சாரு, தொழில்துறையெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சாரு. ஆனால் அவரோட அதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் நிறைய தேவைப்பட்டது. அந்த கட்டிடங்களாக இருக்கட்டும், அந்த தொழிலாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த தொழிலுக்கு தேவைப்படுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய இதுக்கெல்லாம் பணங்கள் அதிகமாக தேவைப்பட்டது. மணி நிறைய தேவைப்பட்டோன்னே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய அதை பற்றி பண்ணிகிட்டே இருந்தார். அதோட முயற்சியை கைவிடாமல் ஒரு டைமில் அவர் இறந்துடுறாருங்க. அதை பாதி டைம்ல ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ண முடியல, அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் தொலைநோக்கு ஒரே பார்த்து நிறைய அந்த துபாய்க்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பாதியிலேயே வச்சுட்டு அவர் இறந்துடுறாரு. அவரால் அதுக்கு மேலே இருக்க முடியாமல் அந்த ஒரு டைமில் இறந்து போகிறாரு. இதை அடுத்தது கையில் எடுக்கிறாருங்க. அவரோட பையன்தாங்க அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஷேக் முகமது அப்படின்றவர் தான் அவரோட பேர். ஷேக் முகமது அப்படிங்கிறது அவரோட பேர். நம்ம ஆள் வந்ததுக்கு அப்புறம் துபாயில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, அப்பா பாதியில் விட்டுட்டு போன இந்த விஷயம்லாம் செல்லாது, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகாதுங்க, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் ஆகாது, இது நீங்கள் மீண்டும் எடுத்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகாது, ஃபெயிலியரில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை டீமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. டீமோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரே ஸ்டாண்டர்டாக நின்றுருக்காருங்க. நான் எங்கள் அப்பா விட்டுட்டு போனதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றதுல ஃபுல் ஃபோக்கஸாகவே இருந்திருக்காரு இவருமே பயங்கர மோட்டிவேஷனாக இருந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. நிறைய அதுலேருந்து அந்த விடப்பட்ட அப்பா விட்டுட்டு போன இடத்துலேருந்து துவங்கினாரு அதோட. ஷேக் முகமது அப்பா விட்டுட்டு போன எல்லாத்துலேருந்தும் அப்படியே தொடங்க ஆரம்பிச்சாரு. அதை தொடங்கினதோட வெற்றி தான் இன்னைக்கு துபாய் எவ்வளோ பெரிய நகரமா, அதாவது ஒரு டூர் போகணும் அப்படின்னாக்கா, சுற்றுலாவோட ஒரு நாடுனாக்கா நம்பர் 1 துபாயில் தான் இருக்குது.
அவ்வளோ கட்டடங்கள், விமான நிலையங்கள், அவ்வளோ மனிதனாலே உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள், அதாவது பெரிய விமான நிலையம், இதெல்லாம் பயங்கரமா இருக்குது. அதாவது என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு அவ்வளவுதான் இருக்குது. அதாவது ஒரு நாட்டில் உள்ளவங்க அதர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு போறாங்கன்னா அந்த நாடு வெளியில தெரிய ஆரம்பிக்கும். துபாய்ன்றது வந்து முன்னாடி யாருக்காவது தெரியுமா? இப்ப துபாய் போகாதவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதிகமா, அதாவது செலிபிரிட்டி போகாத இடம் அங்க யாருமே கிடையவே கிடையாது. அந்த துபாயில உள்ள பெரிய ஃபிளாட்லயே நிறைய பேருக்கு வந்துட்டு அங்க அந்த வீடெல்லாம் அங்கே சொந்தமாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த ஷாருக் கானுக்குலாம் அவங்களுக்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் அந்த ஆடு கொடுப்பாங்க, பெரிய அந்த டவரில் வந்துட்டு ஆட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா துபாயில். இப்போ கூட ரீசெண்டாக மேட்ச் நடந்ததுல துபாய் ஸ்டேடியத்தில் அங்கே இல்லாத ஒரு சுற்றுலா தலமே கிடையாது, அந்த அளவுக்கு டெவலப். அது காரணம் வந்து யார் தெரியுங்களா? நம்ம ஆள் போட்ட விதை தான். ஷேக் ரஷீத் அவர் போட்ட அந்த மன்னர் போட்ட அந்த விதை தான் இன்னைக்கு துபாயோட ஃபியூச்சர் ஆஃப் பயங்கர டெவலப்ல இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவரோட விடாத நம்பிக்கை தாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்பிக்கையோட இருந்தார். இதை நம்ம செஞ்சுதான் முடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தார். மோட்டிவேஷன் அவருக்குள்ளே அவ்வளோ மோட்டிவேஷன் இருந்துச்சு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் நிறைய இருந்துச்சு. ஒரு நாட்டையே மாத்திருக்காரு பாருங்க அவரோட கான்ஃபிடென்ட் மூலியமா. இதுதான் பெரிய விஷயமே. நான் இந்த ஸ்டோரி எடுத்து வந்ததுக்கு காரணமே எதுக்கு தெரியுங்களா? இதுக்காக தான். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்படி அவருக்குள்ள இருந்தது, ஒரு நாட்டை மாத்துறதுக்கு தொலைநோக்கு பார்வையை பார்த்து எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் பெரிய விஷயமே. அதை அவர் விட்டுட்டு போனாலும் அவர் பையன் ஷேக் முகமது அப்படின்ற அவர் பையன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரெல்லாம் வேற லெவல். அதுக்கு அடுத்தது கொண்டு வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணி இப்போ துபாயை எல்லாரும் பேசுறதுல கொண்டு வந்துருக்காரு பார்த்தீங்களா? இதாங்க பெரிய விஷயம். ஒரு வீடு வளரணும், அடுத்தது ஒரு நாடு வளரணும், அதுதாங்க வந்து ஒருவோட இது. இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க யாருமே வந்து ஏழைகளாகவே இப்போ இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் சராசரி வாழ்க்கையே கிடையாது, வேற லெவலில் போயிட்டாங்க துபாயோட வாழ்க்கை. இதுக்கு தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்குங்கிறத நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.